நம்ம எல்லாத்தையும் நல்லா சிரிக்க வச்ச ஒரு நல்ல கலைஞன் இன்றைக்கி உயிரோடு இல்லை. கிட்டத்தட்ட நேற்று இரவு, அதாவது 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. அந்த அற்புதமான கலைஞன் தன் வாயால் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு, கேட்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, 6 பேக்கு 8 பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க, ஆனால் சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும். தலைவன் ஏதோ வேதனையோடு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, வேதனை தாங்க. பாருங்கள், இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன். நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்க்னு நம்ம பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆகிடும். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாமல் செயலிழந்து போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். தலைவர் சும்மாலாம் சொல்லலைங்க, உணர்ந்து தாங்க சொன்னார். அவர் மிஸ்டர் மதுரை அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். இவ்வளோ பயங்கரமாக உடல் உச்சிருந்தவரோட இறுதி நேரங்கள் எப்படி இருந்து தெரியுமாங்க. தன்னோட உள்ளுறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து இறப்பை சிறுகுடல் பகுதிகளில் ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்தாருங்க. இவருக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்னன்னு இவர் நினைச்சாங்க, குடியே தாங்க நினைச்சாரு. அதனால தயவு செய்து குடிக்காதீங்க.